திரு முதலமைச்சர் ஜோசப் அவர்கள் வந்து நீங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஏன் பாக்குறாரு, இவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டா மட்டும்தான் அவருடைய அரசாங்கமே நிக்கும், இல்லைன்னா கவுந்துரும். இந்த 5 ஆண்டுகள்ல எப்ப வேணாலும் கவலக்கூடிய அரசாங்கம் வந்து இன்னைக்கு திரு ஜோசப் அவருடைய அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பப்ப எங்களுக்கு வாக்கு நீங்க தயவு செஞ்சு செலுத்துங்கன்னு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குறாரு. வைகோ அவருடைய வீடு, IUML ஆபீஸ், காங்கிரஸ் ஆபீஸ், திருமாவளவனோட ஆபீஸ், எல்லார் ஆபீஸும் ஏறி இறங்குறாரு. அப்போ நீங்க அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரியாது அப்படின்னா போகக்கூடாது. சரி போறீங்க அப்படின்னா நீங்க எங்க போயிருக்கணும்? எடப்பாடியார் அவருடைய ஆபீஸுக்கோ இல்ல வீட்டுக்கோ போயிருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு எதுக்கு சிவி சண்முகம் ஆபீஸுக்கு போறீங்க? அப்ப பிரிவு இருக்குன்ற உடனே அந்த பிரிவுல நீங்க உங்களுக்கு எங்க லாபம் தேடலாம் அப்படின்னு சிவி சண்முகம் ஆபீஸ் போனீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு மோசமானவர், எவ்வளவு வந்து குரூர எண்ணம் படைத்தவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இதத்தான் இவர் சொல்றாரு, யாரு உதயநிதி சொல்றாரு, அதிமுக 2ஆ பிளவுபட்டு இருந்தாலும் திமுக கூட செய்ய யோசிக்காத ஒரு மிக மோசமான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்க பின்னாடியே ஒரு சோஃபா செட் வருது. இதே புஷ்பா படத்துல இப்படிதான் சோஃபா செட்ல பணத்தை வச்சு சோஃபா செட் போகும். அந்த மாடல்ல புஷ்பா படத்துல இருக்கிற அந்த ஸ்கேம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லாம உதயநிதி அவர்கள் சோஃபா போனதுக்கு அப்புறம் இவர் கரெக்டா போயிருங்கிறாரு. எப்படி